வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது டிஎஸ்எம் தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மதுரை. அந்த காலேஜை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக டான்செட் ரிலேட்டடாக எம்பிஏ ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்ஃபர்மேட்டிவாக பேச போகிறோம். வாங்க பேசுவோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் ஒன்று டிஎஸ்எம் காலேஜ், தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து எம்பிஏ சீட்டு வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு போட்டி இருக்கும். அதாவது அவ்வளவு காம்படிஷனாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக டிஎஸ்எம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து தகுதி வாய்ந்த காலேஜ் டிஎஸ்எம். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் 437ங்கிற கோடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து என்னென்னா இந்த கவுன்சிலிங் கோடு வந்து டவுட்டாக இருக்கும். கவுன்சிலிங் கோட் ஃபார் டிஎஸ்எம் எம்பிஏக்கு 437. இதனோட மொத்த சீட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க எவ்ரி இயர். அதில் 60 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் மூலமாகவும் 60 சீட் வந்து கவுன்சிலிங் மூலமாக, அதாவது டான்செட் மூலமாக 60 சீட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. 60 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் மூலமாக வந்து ஃபில் பண்ணுறாங்க. அஃபிலியேட்டட் டு காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்காங்க. டிஎஸ்எம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமராஜர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடான யூனிவர்சிட்டி. இவங்க வந்து செமஸ்டர் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, ட்ரை செமஸ்டர் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ட்ரை செமஸ்டர் அப்படின்னா என்னென்னா எவ்ரி இயர் வந்து 3 செமஸ்டர் வந்து இருக்கும். ஸோ அடிக்கடி வந்து செமஸ்டர் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட சிலபஸில் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், ஆப்ரேஷன்ஸ் சொல்லிட்டு காமனான விஷயங்கள் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் இயரில் தான் வந்து ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் ஃபினான்ஸ், ஆப்ரேஷன், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், மார்க்கெட்டிங், இதிலிருந்து வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறாங்க. இவங்களோட ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கு வந்து எம்பிஏ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஎஸ்எம்மில் 9 lakhs வந்து வருது. அதேமாதிரி வந்து என்னென்னா இங்கே ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இவங்க ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னா லோன் பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னா லோனுக்கு வந்து அலைஞ்சிட்ருப்பீங்க. ஸோ டிஎஸ்எம்மில் நீங்கள் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து ஜிடியில் பார்ட்டிசிபேட் பண்ணி அல்லது வந்து என்னென்னா இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து என்னென்னா உங்களுக்கான லோன் ப்ராசஸ்க்கான அசிஸ்டண்ட்டும் வந்து காலேஜே வந்து தர்றாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து வந்து லோனுக்கான ப்ராசஸையும் வந்து உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாப் லெவல் காலேஜஸில் எல்லாமே வந்து என்னென்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பட் நிறையா காலேஜஸ் வந்து அதை வெளிப்படையாக வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல, நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து விட்டுறாங்க. பட் டிஎஸ்எம்மை பொறுத்த வரைக்கும் வந்து லோன் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க வெப்சைட்லேயே வந்து போட்டுடுறாங்க. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது முதல் கொண்டு வந்து அதுலேயே வந்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்ன்னு சொன்னால் பார்த்தீங்களா 60 சீட்டு. இந்த 60 சீட்டுக்கு வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியா அப்படின்றது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கேட், மேட், எக்ஸ்மேட், ஜிமேட் மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் வந்து யூஜிசி நாம்ஸான 50+50 and above % வந்து இருக்கணும். அதே சமயம் ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அதில் 5% வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் வெயிட்டேஜ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அகாடமிக், அதாவது உங்களோட யூஜி 10th 12th மார்க்குக்கு வந்து 20% வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மேட், கேட் மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் எடுக்கக்கூடிய உங்களுக்கான ஸ்கோருக்கான வெயிட்டேஜ் அப்படின்றத 35% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வெயிட்டேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 10% வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அங்கே வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கணும்னா அங்கே ஜிடி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த குரூப் டிஸ்கஷனில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறதுக்கும் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வெயிட்டேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 30% வந்து ஜிடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது போக நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாச்சும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணிவிட்டு அகைன் இப்போ வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வந்து 5% வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து டிஎஸ்எம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியாவாக இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெரிட் பேஸில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஃபீஸ் அப்படின்றது வந்து சேஞ்சு கிடையாது. அதாவது மேனேஜ்மெண்ட்டில் வந்தாலும் வந்து 9 lakhs. அதே சமயம் டான்செட் மூலமாக வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் வந்து 9 lakhs இன்க்ளூடிங் ஹாஸ்டல் எல்லா ஃபீஸும் சேர்த்து 9 lakhs அப்படின்றத கிளியராக அவங்க வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டான்செட் மூலமாக இந்த காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா
உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், அதாவது கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% இருந்துச்சு அப்படின்னா வந்து நிச்சயமாக உங்களுக்கு டிஎஸ்எம்மில் வந்து சீட் கிடைக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 92%லேருந்து 99.176% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓசிபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஓவராலஸ் நீங்கள் 95% எடுத்துட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக சொல்லலாம் டிஎஸ்எம்மில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வந்து டிஎஸ்எம்மில் எடுக்கணும், அதாவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து டிஎஸ்எம் ஒரு ஒர்த்தான காலேஜ் ஃபார் எம்பிஏ. ஸோ பிளேஸ்மெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து என்னென்னா ஜென்ரலாக சொல்லக்கூடியது தான். அதாவது டாப் லெவல் காலேஜஸில் என்ன மாதிரி நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அது மாதிரி டிஎஸ்எம்லேயும் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்றத வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து செகண்டரின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னன்னா நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுல தான் வந்து நம்மளுடைய இன்டென்ஷன் இருக்கணும். நாம் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா நமக்கான பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு டிஎஸ்எம் மாதிரியான காலேஜஸ் நிச்சயமாக நமக்கு பேருதவி செய்யும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு காலேஜை பற்றி இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.